அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து திருநங்கை ஷாமலா பேசுறேன். நம்ம கடலூர்ல இருந்து இன்னைக்கு திருநங்கை காளியாட்ட கலைக்குழுக்கு சென்னை சங்கமத்துக்கு வந்திருக்கிறோம். மிக சிறப்பா இருந்துச்சு நிகழ்ச்சி. இந்த சங்கமத்துல நாங்க அம்மன் வேடமிட்டு காளியாட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு கலைப்பண்பாட்டுத்துறை ஐயாவிற்கும் முதலமைச்சர் ஐயாவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் டாக்டர் ராமச்சந்திரன். இந்த கலையோட பேர் மல்லர் கம்பம் சொல்லுவாங்க. மல்லர்னா ரெஸ்லர் சொல்லுவாங்க, இல்லை செய்யக்கூடிய வீரனை சொல்லுவாங்க. கம்பம்ன்றது நீங்க பின்னாடி இருக்குல்ல, அதான் கம்பம். ஸோ இது மல்யுத்தத்திலிருந்து வந்த ஒரு விளையாட்டு. இது மல்யுத்தம் சரியான ஆட்கள் கிடைக்காத சமயத்திலும் இல்லை ரெஸ்டான டயத்தில் தன்னை தானே திடமா வளர்த்துக்கிறதுக்காகவும் வேண்டி இந்த மல்லர் கம்பத்தில் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் புடி உங்களோட தை மசில் ஹோல் பாடியுக்கான ஒர்க் அவுட்டாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தலைகீழ போவாங்க. ஸோ இன்வெர்டட் ப்ளஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது எல்லாமே சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால உடம்புக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எல்லா மசிலுக்கும் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு விளையாட்டு இது. இது தமிழக அரசு இப்போ இதை சங்கமம் நிகழ்ச்சியில பண்றதுக்காக நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ராயபுரம் விளையாட்டு திடல்ல பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டாவுமே சரி பாரம்பரிய கலைகளை வளர்க்கறதுக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இதை பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே இங்கே பண்ணதுக்கு நாங்கள் கொரட்டூர்ல தான் இதை ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை சங்கமத்துக்கு வருஷம் வந்துடுவோம். நல்லா அது எங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே வருவோம். எல்லாமே நாங்கள் கலந்துக்கிட்டு சாப்பாடு மூலம் ஆகி கொண்டாந்து உட்காந்து சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் இருந்து தான் நாங்கள் போவோம். எங்களுக்கு வருஷம் நாங்கள் கிராமத்தில் இருந்தவங்க தான். ஆனால் சென்னைக்கு 35 வருஷம் ஆச்சு. ஊருக்கு போகிற யாருமே இல்லை. ஆனால் சென்னை சங்கமம் வந்த பிற்பாடு எங்களுடைய கிராமத்தோட வாழ்க்கையை திருப்பி ஞாபகார்த்தத்துக்கு கொண்டு வராங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் இதை கொண்டு காட்டிட்டு சந்தோஷமா இந்த பொங்கல் நாளே எப்போ வரும், இந்த சங்கமம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் நல்லபடியா இருந்தது. ஊருக்கே போறது இல்லை, யாரும் இல்லை. எல்லாமே நம்ம செட்டில் ஆயிட்டோம். இங்கே ஃபுல்லா எங்க ஃபேமிலி எல்லாருமே சென்னையில செட்டில் ஆயிட்டோம். அதனால எங்களுக்கு இந்த சங்கமம் பெரிய வரப்பிரசாதம் மாதிரி எங்க குழந்தைங்களுக்கும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா கொண்டாடுறோம். எங்களுக்கு என்னோட பேர் மஞ்சுளா தேவி, விருதுநகர். 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நான் பிறந்து வந்ததுல சென்னை தான். இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிலாம் பார்த்ததே இல்லை. எப்படா பொங்கல் வரும், இந்த சென்னை சங்கமம் போட்டா 4 நாள் செம்ம என்ஜாய் பண்ணுவோம். 6 மணிக்கு உட்காந்துனா 10 மணிக்கும் பார்ப்போம். நல்லா நிகழ்ச்சி இருக்கும். நான் பிறந்து வந்தது இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்ததே கிடையாது. நான் வளர்ந்து சேர்ந்ததுலாம் சென்னை தான். ஆனா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பேர் சங்கீதா. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சென்னை சங்கமம் இந்த மாலை நேரத்தில் நடைபெறது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அதுவும் சென்னை வாழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. நாங்களாம் சென்னை என்னுடைய பூர்வீகம் பார்த்தா விருதுநகர். நாங்களாம் கிராமத்துப்புற வாழ்க்கையிலேருந்து இங்கே வாழ்ந்து செட்டில் ஆகிருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த சென்னை சங்கமம் பார்க்குறதுனால எங்களுக்கு ஊருக்கு போகிற அந்த எண்ணமே எங்களுக்கு தோணலை. இன்னொன்று, இந்த சென்னை சங்கமத்தில் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை கொண்டு வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதை கொண்டு நமக்கு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சென்னை சங்கமம் இருந்தால் தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இப்போ கொண்டு வந்துட்டார். தயவுசெய்து இந்த இது இனி வருஷம் மக்கள் நிறைய மக்கள் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய மக்கள் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வருடம் மறக்காம இந்த சென்னை மிஸ் பண்ணாம வருவாங்க. நாங்களும் அப்படிதான் யதார்த்தமா பார்க்க வந்தோம். இன்னைக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆயிடுச்சு. பொங்கல் என்னைக்கு வரும், நாங்க இதை பார்க்கலான்றதை காத்துட்டு இருக்கோம். நன்றி. என் பேர் பிரியதர்ஷினி. என் பெயர் எஸ் பிரியதர்ஷினி. நாங்கள் பேரம்பால் செட் தேர்வுலேருந்து வரோம். இந்த கலை திருவிழா அழகாக இருந்தது. நாங்கள் முருகர் போலாம் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ இங்கே யோகாலாம் பண்ணாங்க, அதுவும் செம்மையாக இருந்தது. அதனால் நாங்கள் பரதநாட்டியம். என் பேர் பிரியங்கா. இந்த கலை நல்லா இருந்தது. பரதநாட்டியம் நல்லா இருந்தது, யோகாவும் நல்லா இருந்தது, சாமியெல்லாம் ஆடினதும் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. இங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நிஜமாக பார்க்குற மாதிரி இருக்குது சாமிகளை. அதான் ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. நன்றி. நல்லா இருந்துச்சு. நன்றி.